நேத்து நான் சொன்ன அந்த நைட்டி ஆர்டர். அது ஒரு சாதாரண ஆர்டர் இல்ல. அந்த ஆர்டர் வந்ததுக்கு பிறகு என் வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல மாறிடுச்சு. அந்த நாள் இரவு நான் மிஷின் முன்னாடி உட்கார்ந்திருந்தேன். கை நடுங்குது. என்னோட அம்மா கிச்சன்ல இருந்து என்னடா இன்னும் தூங்கலன்னு கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லல. ஏன்னா அந்த கஸ்டமர் சொன்ன வார்த்தை என் காதுல இன்னும் ஒலிச்சுட்டே இருந்துச்சு. இந்த நைட்டி நாளை காலைக்கு 9 மணிக்குள்ள எனக்கு கிடைக்கணும். இல்லனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அவர் சொன்ன விதம் ஒரு மிரட்டல் மாதிரி இருந்துச்சு. நான் டிச் பண்ண ஆரம்பிச்சேன். ஊசி ஓடுற சத்தம். அப்போதான் என் மிஷின் த்ரெட் நூல் கட்டாயி அந்திருச்சு. அதே நேரத்துல மின்சாரம் போயிருச்சு. அந்த இருட்டுல என் மிஷின் முன்னாடி ஒரு ஷேடோ நிக்கிற மாதிரி தோணுச்சு. நான் பயந்து யாருன்னு கேட்டேன். பதில் எதுவும் இல்லை. அப்போதான் என் போன்ல மெசேஜ் வந்துச்சு. நீ டிச் பண்றது நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மெசேஜ் வந்த உடனே என் கை முழுக்க வியர்வை. நான் போனை திரும்ப எடுத்து பார்த்தேன். அதில் வந்த ப்ரொஃபைல் போட்டோ அது என் வீட்டு வாசல் போட்டோ. இப்போ சொல்லுங்க, அந்த கஸ்டமர் யாரு? என் வீட்டை எப்படி தெரிஞ்சாங்க? பார்ட் 3ல தான் உண்மை தெரிய வரும்.